யார் தம்பி நீ? இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா. நான் உங்க தங்கச்சி ராஜேஸ்வரியோட பையன். என்னது, என் தங்கச்சி ராஜேஸ்வரி பையனா? ஆமா மாமா. உன் பேர் என்னப்பா சொன்ன? கோபி. வா உட்காரு, வா வாப்பா உட்காருப்பா, நல்லா உட்காரு. ருக்குமணி, என் தங்கச்சி ராஜேஸ்வரியுடைய பையன். வணக்கம் அத்தை. இது ரம்யா, என்னோட சின்ன பொண்ணு. அது பெரிய பொண்ணு சொப்னா. ஹலோ. உங்க மாமாமா. அப்புறம் என் தங்கச்சி ராஜேஸ்வரி என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா கேன்சர் வந்து இறந்துட்டாங்க மாமா. கேன்சர்ல இறந்து போயிட்டாளா? ஆமா மாமா. அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்க எப்பவுமே பிடிவாதமா என் பேச்சு கேட்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அவ இப்படிதான் எப்பயுமே யார் பேச்சும் கேட்கவே மாட்டா. அவருடைய பிடிவாதம் தான் என்கிட்ட இருந்து அவளை தூரமா பிரிச்சது. என்ன நடந்துச்சு? ஒரு சமயத்துல வெங்கட்ராவன் ஒரு டிரைவர் நம்ம வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜேஸ்வரியும் டிரைவரும் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வெங்கட்ராவு என்ன அண்ணானும் ராஜேஸ்வரிய தங்கச்சின்னு வாய் நிறைய கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாம்மா. அப்படிப்பட்ட ஒருத்தன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. உடனடியே அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு போக சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே என் மனசை மாத்திக்கிட்டு கோபதாபம்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காதுன்னு ராஜேஸ்வரி வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு நானே அவங்க வீட்டுக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனது எனக்கு தெரியும். சரி, நடந்ததாவே இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வாமான்னு ராஜேஸ்வரி கூப்பிட்டேன். ஆனா ராஜேஸ்வரி தான் எப்பயுமே என் பேச்ச கேட்கவே மாட்டாளே. அவன் புருஷன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு சாபம் விட்டா. அப்படியே நான் மனசு உடைஞ்சு போயிட்டேம்மா. என் வீட்டுக்கு திரும்பிட்டேன். அப்பையிலிருந்து ராஜேஸ்வரி எங்க இருக்க, என்ன பண்றன்னு எதுவும் தெரியாது. உங்க கூட அவ்வளவு கடினமா இருந்ததுக்கு அம்மா ரொம்ப வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மாமா. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க மாமா. கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமலே போயிடுச்சு. அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கு பிராயச்சித்தமா தான் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேவை செய்ய சொல்லி அனுப்புனாங்க. அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக நான் இங்க வந்திருக்கேன் மாமா. அப்படி வீட்டுக்குள்ள வந்தவன் ஒரு நாள் ராத்திரி யார் அது? யாரு மாமா? யாருன்னு தெரியலையாப்பா. இந்த நேரத்துல வந்து காலிங் மேல அடிக்கிறாங்க. சரி, நீங்க இருங்க, நான் பாக்குறேன். டேய், யாரா? டேய், என்னடா பண்றீங்க? டேய், யாரு? குத்திராத. டேய், ஐயோ டாடி. ஐயோ டாடி. ஏய், யாரு? மம்மி. டாடி. போடா. டேய், போலீஸ் ஃபோன் பண்ணு. போலீஸ் ஃபோன் பண்ணா. என்னாச்சு உனக்கு? டேய், நில்லுடா டேய். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. என்னாச்சு பாருமா, ரத்தம் அதிகமா வருது. உட்காருப்பா. சீக்கிரம் மருந்து போடுங்கம்மா. என்னப்பா எப்ப இப்படி தேவையில்லாம பண்ணிட்ட, இப்படி அடிபட்டு இருக்கு பாரு. அப்படியே எங்க வீட்ல ஒருத்தன் ஆயிட்டான்.